ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் முற்றிலும் உறுதியாக இருக்கிறேன். நான் முற்றிலும் உறுதியாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் அப்சல்யூட்லி ஷுர். நான் முற்றிலும் உறுதியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை நம்பவில்லை. நான் அதை நம்பவில்லை. நம்மக்கிட்ட யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம். நான் அதை நம்பலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ டோன்ட் பிலீவ் இட். நான் அதை நம்பவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நம்புவது கடினம் ஆனால் உண்மை. நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது சில பேர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நீ சொல்கிறது நம்புறது கடினமாக இருக்குது ஆனாலும் அது உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நம்புவது கடினம் ஆனால் உண்மை. இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ் பட் ட்ரூ. இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ் பட் ட்ரூ. நம்புவது கடினம் ஆனால் உண்மை. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வது உறுதியா? நீ சொல்வது உறுதியா? ஆர் யூ ஷுர்? ஆர் யூ ஷுர் அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ சொல்வது உறுதியா? நெக்ஸ்ட் ஒன், நான் உறுதியாக இருக்கிறேன். நான் உறுதியாக இருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ எம் ஷுர். ஐ எம் ஷுர். நான் உறுதியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கிருந்தாய்? நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீ எங்கிருந்தாய்? நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வேர் ஆர் யூ? ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ. வேர் ஆர் யூ? ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ. நீ எங்கிருந்தாய்? நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வாதம் தவறு. உங்கள் வாதம் தவறு. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யுவர் ஆர்கியூமெண்ட் இஸ் ராங். யுவர் ஆர்கியூமெண்ட் இஸ் ராங். உங்கள் வாதம் தவறு. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வாதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் வாதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் பிலீவ் யுவர் ஆர்கியூமெண்ட். ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் வாதத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் ஆர்கியூமெண்ட். உங்கள் வாதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் யுவர் ஆர்கியூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், என்னவாக இருக்கும் என்பது தெரியாது. என்னவாக இருக்கும் என்பது தெரியாது. யூ நெவர் நோ. யூ நெவர் நோ. என்னவாக இருக்கும் என்பது தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், என்னால் செய்ய முடியாது. என்னால் செய்ய முடியாது. ஒரு வேலை ஏதாவது நமக்கு செய்ய முடியாத ஒரு வேலை நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா என்னால் அது செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ கான்ட் டூ. ஐ கான்ட் டூ. ஐ கான்ட் அப்படின்னா என்னால் முடியாது. டூ அப்படின்னா செய் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை. ஸோ என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ கான்ட் டூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் செய்ய முடியாது மன்னிக்கவும். நம்ம ரொம்ப பொலைட்டாக நம்ம சொல்கிறோம், என்னால் அதை செய்ய முடியாது மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஐ won't be able to do, I am sorry. I won't be able to do, I am sorry. என்னால் செய்ய முடியாது மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், இது எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டது. இது எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டது. இதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பியாண்ட் எனி டவுட். இட்ஸ் பியாண்ட் எனி டவுட். இது எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், தெளிவாக இல்லை. தெளிவாக இல்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நாட் அட் ஆல் கிளியர். நாட் அட் ஆல் கிளியர். தெளிவாக இல்லை. இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதிக தூரம் செல்ல வேண்டாம். அதிக தூரம் செல்ல வேண்டாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கோ டூ ஃபார். டோன்ட் கோ டூ ஃபார். அதிக தூரம் செல்ல வேண்டாம். அதிக தூரம் செல்ல வேண்டாம்.
நெக்ஸ்ட் ஒன், நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் கிளீனிங் மை ரூம். ஐ எம் கிளீனிங் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், புதிய கார் வாங்குவதா? என்னால் அதை கனவிலும் நினைக்க முடியாது. புதிய கார் வாங்குவதா? அதை என்னால் கனவிலும் நினைக்க முடியாது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, பையிங் அ நியூ கார். பையிங் அ நியூ கார். புதிய கார் வாங்குவதா? என்னால் அதை கனவிலும் நினைக்க முடியாது. இதை நம்ம இங்கிலீஷில் ஐ காண்ட் ஈவன் ட்ரீம் அபவுட் இட். ஐ காண்ட் ஈவன் ட்ரீம் அபவுட் இட். என்னால் அதை கனவிலும் நினைக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், உன் மனதை உறுதி செய். உன் மனதை உறுதி செய். மேக் அப் யுவர் மைண்ட். மேக் அப் யுவர் மைண்ட். உன் மனதை உறுதி செய். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் முடிவெடுங்கள். சீக்கிரம் முடிவெடுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டிசைட் குயிக்லி. டிசைட் அப்படின்னா முடிவெடுக்கிறது, குயிக்லி அப்படின்னா சீக்கிரம். சீக்கிரம் முடிவெடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா டிசைட் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, there is no difference between these two. there is no difference அப்படின்னா எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த இரண்டிற்கும் அப்படிங்கிறதுக்கு between these two. இந்த இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இவைகள் இரண்டும் ஒன்றுதான். இவைகள் இரண்டும் ஒன்றுதான். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இவைகள் இரண்டும் ஒன்றுதான். These are one and the same. These are one and the same. இவைகள் இரண்டும் ஒன்றுதான். நெக்ஸ்ட் ஒன், என்னால் சரியான நேரத்திற்கு வர முடியாது. என்னால் சரியான நேரத்திற்கு வர முடியாது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ காண்ட் மேக் இட் ஆன் டைம். ஐ காண்ட் மேக் இட் ஆன் டைம். என்னால் சரியான நேரத்திற்கு வர முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஹாவ் கம் அட் த ரைட் டைம். யூ ஹாவ் கம் அட் த ரைட் டைம். நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த எல்லா சென்டென்ஸுமே கண்டிப்பாகவே நம்ம டெய்லியுமே பேசக்கூடியதான சென்டென்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.